மீண்டும் ஒரு முறை ராகுல் காந்தியிடம் மண்டியிட்டு தோற்று போயிருக்கிறார் அமித்ஷா. ஆபரேஷன் லோட்டஸ் என்கிற பெயரில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடத்தவிருந்த ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தியிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், ஜார்க்கண்ட் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. அங்கு அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் என்று சொல்லக்கூடிய நபரை மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து சிறையில் அடைத்தார்கள். ஆனால் சிறையில் அடைப்பதற்கு இடியும் சிபிஐயும் கொடுத்த ஆதாரங்கள் போதுமானது அல்ல என்று சொல்லி அவரை விடுதலை செய்தது நீதிமன்றம். இப்போ கடந்த சில வாரங்களாக, ஒரு 2 வாரங்களாக ஆர்எஸ்எஸ் ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, ஹேமந்த் சோரனும் ஹேமந்த் சோரனுடைய மனைவியும் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி ஜார்க்கண்டில் உடைந்திருக்கிறது. ஜார்க்கண்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது. இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய சமூக ஊடகங்களில் 2 வாரங்களாக வந்திருக்கக்கூடிய செய்தி. ஆனால் ஹேமந்த் சோரனுடைய கட்சி இன்றைக்கு அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. எங்களுக்கு இன்னும் ஆட்சி பொறுப்பு 4 வருடங்களில் இருக்கிறது இல்லையா? இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, தேர்தல் முடிந்து இன்னும் 4 வருடங்கள் இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் எதற்காக பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும்? ஒரு காலத்திலும் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி என்கிற பேச்சுக்கே இடமில்லை, அவர்களோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலம் இந்தியாவிலே உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மிகப்பெரிய அளவில் கனிம வளங்கள் நிறைந்த ஒரு மாநிலம். ஏராளமான பழங்குடி மக்கள், அந்த மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் பழங்குடி மக்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள். இப்போ இந்த ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்களின் மீது இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் அதானிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் ஒரு பெரிய கண்ணு தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது. அதனால தான் நீங்கள் ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்களின் மீது நக்சல்கள், அவர்கள் பயங்கரவாதிகள் அப்படிங்கிற முத்திரைகள் குத்தி அவங்கள யூஏபிஏ சுமத்தி சிறையில் தள்ளக்கூடிய காட்சியை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை முழுமையாக கொள்ளையடிப்பதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆப்ரேஷன் லோட்டஸ் என்று ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் போட்டிருக்கக்கூடிய பெயர் ஒன்று இருக்கிறது இல்லையா? ஆட்சி கவிழ்ப்பு ஜனநாயக படுகொலை, இதுக்கு இவனுங்க போட்டிருக்கிற பேர் ஆப்ரேஷன் லோட்டஸ், அமித்ஷா பண்ணுறது. ஆமாம், அப்படி ஒரு திட்டத்தை இதுக்கு பணம் வேணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை முழுமையாக சுரண்டுவது, தாரை வார்க்கப்படுவது, இதுதான் இவர்களுடைய திட்டம். உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்கிறேன். ஜார்க்கண்டில் இப்படி மோடியும் அமித்ஷாவும் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கான திட்டத்தை எதிர்த்தார் என்கிற காரணத்திற்காகத்தான் ஸ்டான்சாமி என்று சொல்லக்கூடிய பாதிரியார், அவருக்கு என்ன நடந்தது அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது எவ்வளோ உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சத்தீஸ்கரில் சுதா என்று சொல்லக்கூடிய நபர், அவங்க